பொருளாதார நிபுணர்களும் ஆய்வர் சொன்ன பிறகு மோடிக்கு கொஞ்சம் உரைச்சிருக்கு. ஆஹா, நாடு ரொம்ப மோசமாக போயிடும், ஏற்கனவே மோசமான நிலையில் இருக்குது, பொருளாதாரம் வந்து ஐசியூவில் இருக்குது, ஆகவே வீழ்த்து கொள்ள வேண்டும்னு இப்போ 18 விழுக்காடு கொண்டாந்துருக்காரு. இது அவருடைய கண்டுபிடிப்பு இல்லை, இது வந்து மக்களுடைய கண்டுபிடிப்பு. அமெரிக்கா உலக நாடுகளுடைய ஆய்வறிஞர்கள் சொன்ன ஒரு ஆய்வு அறிக்கை. சிறு சேமிப்பு குறைஞ்சி போச்சு, கடன் சுமை ஏறி போச்சு. இந்த 2 பிரச்சனையால இந்தியாவுடைய பொருளாதாரம் அடி பாதாளத்துக்கு போயிடுச்சு. இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறார். இப்போ இறங்கி வந்திருக்கார், ரைட். ஆனால் இந்த 8-9 ஆண்டுகளாக இந்த மக்கள் மேலே சுமை, அந்த சுமையை வச்சிங்களே, அதுக்கு என்ன ரெமிடி, அதுக்கு என்ன தீர்வு? ஒரு சாரியாவது சொல்லியிருப்பீங்களா, ஒரு மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா மக்கள்கிட்ட? நான் தவறாக உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரி சுமையை கொடுத்து விட்டேன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் வந்து மன்னிப்பாங்களா? இவங்கள கண்ணு போன பேர் சூரிய நமஸ்காரம்னுவாங்க. பொருளாதாரம் எல்லாம் திவாலாகி போச்சு, பொருளாதாரம் அடிபாதாளத்துக்கு போயிடுச்சு, மக்களுடைய சேமிப்பு போயிடுது, மக்கள் கடன் சுமை ஏறி போச்சு. இப்போ இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. இப்போது புதிய கல்விக் கொள்கை இருக்கு, 3வது மொழி வந்து மத்திய அரசு திணிக்கல, அது சில அரசியல்வாதிகள் தான் தமிழகத்தில் அதை திணிக்கிறாங்க. இன்றைய ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த 3வது கல்விக் கொள்கை வந்து நல்லா தான் இருக்குது, இந்த 3வது மொழி திணிக்கிறாங்க, அரசியல் தான் செய்கிறாங்க கல்வித்துறை அமைச்சர். இல்லை, 3வது எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. எந்தெந்த மொழி படிக்க வேண்டுமோ எங்களுடைய பிள்ளைகள் அந்த மொழியை படிப்பாங்க. ஹிந்தி மட்டும், ஜெர்மனி வேணால் ஜெர்மனி படிப்பாங்க, ஃப்ரெஞ்சு வேணால் ஃப்ரெஞ்சு படிப்பாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ படிப்பாங்க. நீங்கள் திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். இப்போ புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்லுது? நியூ எஜுகேஷன் பாலிசியில் குலத்தொழிலை செய்யலான்னு, செருப்பு தைச்சிருக்கோம், செருப்பு தைக்கணும், கருமா வேலை செய்கிறோம், கருமா வேலை பண்ணணும், முடி வெட்டுவோம், முடி வெட்டிட்டு இருக்கணும். இது எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதுதான் பிரச்சனை, இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இதைத்தான் எதிர்க்கிறோம். அதான் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நீ 2300 கோடி இல்லை. ஆனால் கல்வி என்பது வியாபாரம் கிடையாது. கல்வி என்பது இந்த சமுதாயத்தில், ஒரு பொருளாதாரத்தில், சமூகத்துடைய ஒரு தலைமுறையை முன்னேற செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கல்வி நிறுவனங்களுக்கு இருக்கு. இந்த கல்வியில் போய் அரசியல் பண்ணுறது யாரு? நீ கையெழுத்து போடு, நீ கையெழுத்து போட்டால் தான் நான் உனக்கு அந்த பணத்தை கொடுப்பேன்னா, அது பிளாக் மெயில் அரசியல், ஒன்றிய அரசு. எப்படி மாநிலங்கள் சுயாட்சியில் போய் தலையிடலாமா? பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? அது மாதிரி நடந்துச்சுன்னா நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் பயம், எதை பார்த்தாலும் பயம், எங்கே திரும்பினாலும் பயம். எடுத்த உடனே மதம் மாற்றம்னுடுவாங்க. மதத்தை யாரையும் வந்து மாற்றலாம் முடியாது, அதுவாக மாறினா தான். உங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்கள் எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம், எனக்கு பிடிக்குதுன்னா எந்த மதத்துக்கு வேணாலும் மாறலாம். அவங்களுக்கு யானைக்கு பிடித்துன்ற மதத்தை மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இந்த மதம் வேற, யானைக்கு பிடிச்சின்ற மதம் வேற. ரெண்டுத்துக்கு வித்தியாசம். வந்துட்டு இந்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாகப்பட்டினம், திருவாரூர்ல போயிட்டு வந்திருக்காங்க. எங்கே ஒன்றாலும் போட்டோம். அவர் ஒரு அரசியல் கட்சி, அவருடைய பரப்புரையை மேற்கொள்கிறாரு. இதில் என்ன சொல்கிறது? இந்த தேசத்தில், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேண்டுமானாலும் தேர்தலில் போட்டியிடலாம், யார் வேண்டுமானாலும் பரப்புரை செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து ஒரு கட்டளையோ, ஒரு தீர்ப்போ, ஒரு தடையோ கிடையாது.